ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக இறங்கி எங்களுக்காக கிரியை செய்கிறவரே, உடைய வேத எழுத்துக்களை ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு மனசை தாங்க. இந்த உலகத்தினுடைய கவலை கஷ்டங்கள், சாப்பாடு ஆண்டவரே, தண்ணி ஆண்டவரே, வீடு வாடகை இவையெல்லாம் விட்டு ஆண்டவரே, உடைய வேத எழுத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கவும், உடைய வருகைக்கு எங்களை தயார் பண்ணி கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாளின் சத்தியம் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவிலே வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். தூய ஆவியானவருடைய போட்டி. அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். 29. ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்தினுடைய சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். 30:8-30. அப்பொழுது பிலிப்பி ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். 31. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பியர் தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அருமையானவர்களே, இங்கே ஒரு மந்திரிக்கு பெய் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பிலிப்புக்கு உத்தரவு வருகிறது, மேல்மட்டத்திலிருந்து உத்தரவு வருகிறது. செல்போன் இல்லாமல் அந்த காலத்திலே கிடையாது. ஆனால் செல்போனிலே தகவல் வந்து விட்டது. பிலிப்புவே, வாட் ஆர் யூ டூயிங் மேன்? என்ன செய்து கொண்டிருக்கீங்க? எஸ் லார்ட். என்ன செய்யணும்? உடனே சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு மந்திரி அங்கே போய்கிட்டு இருக்காருப்பா, அந்த ரதத்தோடு போய் சேர்ந்துக்க. காந்தாக என்பவருடைய மந்திரி போய்கிட்டு இருக்கார். எத்தியோப்பியா தேசத்து மந்திரி அங்கே போயிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் அந்த அதுக்கு அதிபதியானவர் போயிட்டு இருக்காரு, பொறுப்பானவர் போயிட்டு இருக்காரு, போய் சேர்ந்துக்க. எஸ் லார்ட். உடனே மந்திரி ஓடுறாரு, அந்த பிலிப்பு ஓடுறாரு. பிலிப்பு ஓடி அங்கே பார்க்கின்ற போது அந்த மந்திரி அப்போ தான் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறாரு. உடனே பிலிப்பு போய் கேட்குறாரு, நீர் வாசிக்கிறவனுடைய அர்த்தம் உமக்கு தெரியுமா? அப்போ ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? அங்கே பிலிப்புவே அனுப்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த பிலிப்பை அனுப்பி அப்படி படிப்படியாக சுவிசேஷம் சொல்லப்பட்டு, நியாயப்பிரமாணத்தினுடைய காலங்கள் சொல்லப்பட்டு, அடுத்தபடியாக இயேசுனுடைய காலங்கள் சொல்லப்பட்டு, அடுத்தபடியாக ரட்சிப்பின் அனுபவம் சொல்லப்பட்டு படிப்படியாக வந்து விட்டார்கள். 38ஆம் வசனம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். ஐயா, டியூட்டியை முடிச்சுட்டார் ஆவியானவர். எந்த ஒரு மனுஷன் ரட்சிப்படைய வேண்டும் என்று பிரியப்படுகிறானோ, இன்றைக்கு நீ பிரியப்பட்டால் இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ஆவியானவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புவார். நீ ரட்சிப்படைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் உனக்கு ஒரு நல்ல திருச்செவையை காண்பிப்பார். உன்னை ஞானஸ்நானம் எடுக்க உதவுவார். எப்படி ஆயிலும் உன்னுடைய பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார். இந்த மந்திரிக்கு தெரியாதையா, அவன் பாட்டுக்கு வேதத்தை வைத்து வாசித்து கொண்டு என்னது என்று புரியாமல் தன்னுடைய பயணித்து கொண்டிருக்கிறான். அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவருடைய போட்டி அங்கே பிலிப்பிடத்தில் சொல்லுகிறார், இந்த பக்கமாக போ, லெஃப்ட் பக்கமாக போ, ரைட் பக்கமாக போ, அந்த திருச்செந்தூர் போகிற ரூட்டை பிடிச்ச உடனே அங்கே மந்திரியை கண்டுபிடிச்சான். அவனுக்கு ஃபுல்லாக விலைக்கு சொன்னான். அப்போ இதோ ஞான ஸ்நானம் இருக்கிறதே, அந்த விசுவாசி தான் ஐயா கேட்டான். அந்த மந்திரிங்கிற விசுவாசி கேட்டான், இதோ ஞானஸ்நானம் அந்த தண்ணி இருக்கிற ஞானஸ்நானம் எடுத்துக்க. அங்கே கட்டாயப்படுத்தலையா, ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தத்துக்கு அவன் வந்துட்டான். அவன் மனோ பக்குவத்தை கொண்டு வந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்துட்டார். யாரையும் ஞானஸ்நானத்துக்கு கட்டாயப்படுத்தாதுங்க. அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஞானஸ்நானம் இன்னைக்கு இந்த சண்டே எடுத்தானா அடுத்த சண்டே டாஸ்மார்க்கில் உட்காந்துட்டு இருக்கான்யா. நீ அவனை முக்கிய எடுத்து என்னையா பிரயோஜனம்? அவனா கேட்கணும். எங்கள் மந்திரி கேட்டாயா, இதோ தண்ணீர் இருக்கிறத ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை? ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு போட்டி போடுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அன்றைக்கு ஒரு ஆத்மாவுக்காக பரிசுத்த ஆவியானவர் இவ்வளோ முயற்சி எடுத்தார். நான் அந்த பால் மனவோ என்கிற ஒரு மலேசியாவில் ஒரு ஊழியக்கார் உண்டு. அவர் என்னை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக காரில் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போகும்போது கேட்டார், ஐயா நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொன்னாதான் ஏன் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பால் மனவோ என்கிற அந்த உத்தம ஊழியக்காரர் சொன்னார், இன்னைக்கு சென்னையிலேருந்து யார் போனாலும் அந்த பால் மனவை தான் ஆதரித்து அனுப்புகிறார். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இதை தான் செஞ்சிட்ருக்கார். சென்னையிலேருந்து வர்ற ஊழியர்களுக்கு பையை நிரப்பி அனுப்புறது பால் மனவை மாத்திரம்தான். அப்போ அந்த பால் மனோவை சொன்னார், நீங்கள் சொன்னதான் எனக்கு தெரியும், ஒரே ஒரு ஆத்மாவை சந்திக்க போகிறேன், அவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன்னு சொன்னார். எனக்கு இந்த பிலிப்பு ஞாபகம் வந்துட்டு, தூய ஆவியானவருடைய ஞாபகம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டரு
கார் எடுத்துகிட்டு போயிருப்பார். அங்கே போய் என்னை போய் அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ண சொன்னார், அவ்வளோதான். அப்போ அவர் வரும்போது என்கிட்ட பேசிட்டு வந்தார், ஐயா அந்த ஒரு ஆத்மாவுக்காக நான் மாதத்தில் ஒருக்கா எப்படியும் வந்துட்டு வரேன், எந்த ஊழியக்கார் கூப்பிட்டு வந்தாலும் அவர் என்ன இவர் ஜெபம் பண்ண சொல்லுவேன், இன்னும் இவர் சரியாக சந்திக்கப்படலை, இவர் ரட்சிப்படைய வேண்டும். அந்த பால் மனவா அவ்வளோ வாஞ்சையாக இருந்தார். ஐயா கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார். உனக்கு பரிசுத்தாவி அபிஷேகம் நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயமாக கிடைக்கும். நீ தேவனிடத்தில் கேள், தேவன் உனக்கு பரிசுத்தாவியை கொடுப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பரிசுத்தாவி இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை வர முடியாது கர்த்தாவே. அந்நிய பாசை எல்லாமே ஆண்டவரே எல்லா மனிதருக்குள்ளும் அடங்கி இருக்கிறது கர்த்தாவே. குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட திருச்சபையில் மாத்திரமல்ல ஆண்டவரே, தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அசைவாடுகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, பரிசுத்த தூய ஆவியானவருடைய போட்டியானது, தூய ஆவியானுடைய வாஞ்சியானது ஒரு ஆத்மாவாவது சந்திக்கப்பட வேண்டும், பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு ஆத்மாவுக்காக பிலிப்பை அனுப்பினீரே. இன்று எங்களுடைய இந்திய தேசத்திலே அநேக ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அநேக பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.